இந்தியா கூட்டணியின் வலிமை காரணமாகவே தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இல்லை என்றும் தமிழ்நாட்டை புறக்கணித்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை இதனை தெரிவித்துள்ளார். கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருக்கு? சுமூகமாக போயிட்டு இருக்கு, நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. விரைவில் நாங்கள் அந்த கூட்டணி குழு அமைக்க போகின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். வேற கட்சிகள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு பண்ணணும் வேற கட்சிகள் வர்றது. எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்துட்டு பிரதமர் மோடியை தொடர்பு அது வந்துட்டு இருக்கு. அது விசாரணை நேர்மையா இருந்தா ஒரு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்றால் மேன்மை பொருந்திய பதவியில் இருப்பவர் உடனே ஒரு விசாரணை குழு அமைத்து அந்த விசாரணை குழுவில தான் நிரபராதி என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும். சாதாரணமா எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் வரும்போது நிதிநிலை அறிக்கையில சர்பன் சோப்புன்னு சொல்லுவாங்க, அறிவிப்பாங்க. ஆனா அறிவிச்சுட்டு தேர்தல் முடிஞ்சோன்னு வித்ரா பண்ணிடுவாங்க. ஆனா மோடி அரசு தெளிவாக, பாஜக அரசு தமிழ்நாட்டில் எந்தவித மாற்றமும் வரப்போவதில்லை, இருக்கின்ற ஆட்சி தொடரப் போகிறது, மாண்பு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார். இந்த அடிப்படையில என்ன அறிவித்து என்ன பிரயோஜனம் இருக்கு? தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில எந்த அறிவிப்பு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக முழுவதுமாக தமிழ்நாட்டை நிராகரித்திருக்கிறார்கள் தான் யதார்த்தம். சில பேர் முயற்சி பண்ணுவாங்க, சரி ஏதாவது அறிவிப்போம், சலுகைகள் கொடுப்போம், அறிவிப்புகள் சொல்லுவோம், அது ஏற்ற அளவுலையாவது இருக்கட்டும்.